கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை உயிர்ப்பியும் என்கிற இந்த குறுஞ்செய்தியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலும் 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 25வது வேத வசனம். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக நேரங்களில் மனிதர்களுக்குள்ள இருக்கிறதான வருத்தம் என்னவென்று சொன்னால், நான் செய்கிறதான நற்கிரியைகளுக்குரிய பலன் எனக்கு கிடைக்கவில்லையே, இல்லைன்னா அது அங்கீகரிக்கப்படவில்லையே, அந்த நற்கிரியைகள் எல்லாம் நற்செயல்கள் எல்லாம் மறைந்துதானே இருக்கிறது. ஒருவேளை வேலை செய்கிற இடத்துல உண்மையாக வேலை செய்யலாம், ஊழியம் செய்கிற இடத்துல உண்மையாக ஊழியம் செய்யலாம், குடும்பத்துல உண்மையாக இருக்கலாம். ஆனால் அந்த உண்மைக்கு ஏற்றதான தக்கதான அந்த நற்செயலுக்கு ஏற்றதான பலன் உங்களுக்கு வாழ்க்கையில வராமல் இருக்கிறது நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் நற்கிரிகைகளுக்கான நற்செயல்களுக்கான பலன் நிச்சயமாக வரும். அது வெளியரங்கமாக வரும், அது மறைந்திருக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தர் 6வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற வேதத்துல அங்க மொர்தெகாய் என்கிறதான நபர், தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், ராஜாவை கொலை செய்யும்படியாக ராஜாவினுடைய அரண்மனையில் இருந்து 2 நபர்கள், முக்கியமான பிரதானிகள் அவருக்கு விரோதமாக எழும்புகிற பொழுது, அந்த சதி திட்டத்தை வெளிப்படுத்தி ராஜாவினுடைய உயிர் பாதுகாக்கப்படுவதற்கு மொர்தெகாய் மிக முக்கியமான காரணமாக இருந்தார். ஆனால் அந்த செய்தி ராஜாவுக்கு அறிவிக்கப்படாமல், அந்த நற்செயல் ராஜாவுக்கு தெரியப்படுத்தாம, அதற்குரிய கனமும் மேன்மையும் மொர்தெகாய்க்கு கொடுக்கப்படாமல் இருந்தது. இது எத்தனை வருடங்களுக்கு முன்பதாக நடந்த செயல் என்று வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாள் ராத்திரியில ராஜாவுக்கு நித்திரை வரவே இல்லை. அந்த நாளாகமத்தினுடைய நடபடிகள் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும்படியாக ராஜா அவர் உத்தரவிடுகிறார். அதை வாசிக்கிற பொழுது மொர்தெகாய் இப்படியாக அவர் ராஜாவினுடைய உயிரை பாதுகாத்தார் என்கிறதான காரியம் அந்த நடபடிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அதற்கான கனமும் மகிமையும் அந்த மொர்தெகாய்க்கு செலுத்தப்பட்டதா என்று ராஜா கேட்கும் பொழுது இல்லை என்று சொல்லுகிறார்கள். உடனே ராஜா அதை செலுத்தும்படியாக அந்த நாளிலே அவர் கட்டளை கொடுக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாளிலே மொர்தெகாய் பல நாட்களுக்கு முன்பதாக செய்த நற்செயலுக்கான பலனை அவர் அனுபவிக்கிறார். அந்த நற்செயலுக்குரிய பலன் வெளியரங்கமாகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்க செய்த, உங்க குடும்பத்துல ஊழியத்துல உண்மையாக செய்த நற்செயல்களுக்குரியதான அந்த பலன் நிச்சயமாய் மறைந்திருக்காது. அது இந்த 2026வது வருஷத்துல எப்படி மொர்தெகாய்க்கு வெளியரங்கமானதோ, மொர்தெகாய்க்காக கர்த்தர் வெளியரங்கமாக்கினாரோ, அப்படியே நீங்க செய்த நற்செயல்களை வெளியரங்கமாக்கி, அவைகள் மறைந்திருக்காதபடிக்கு வெளியரங்கமாக்கி கர்த்தர் உங்களையும் என்னையும் நம்மையும் கனப்படுத்துவார். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.